ஓம் சரவண பவ. நம்ம இப்போ ஆண்டார்குப்பம் திருத்தலத்தை பற்றி பார்க்கலாம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுச்சாலை வழியாக செல்லும் பொன்னேரி செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த தலம். பொன்னேரியில் அமைந்துள்ளது ஆண்டார்குப்ப திருத்தலத்தின் சிறப்புகளும் அதன் வரலாறுகளையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தலத்தில் மூலவர் காலையில் சிறுவனாகவும், உச்சி பொழுதில் இளைஞர் போலவும், மாலையில் முதியவர் போலவும் காட்சி தருகிறார். ஒரே நாளில் 3 கோலங்களில் இக்கோவிலில் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் ஆண்டிக் கோலத்தில் சிறுவனாக வந்து காட்சி தந்த தலம் என்பதால் இத்தலம் ஆண்டியர் குப்பம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் ஆண்டார் குப்பமாக மாற்றப்பட்டுள்ளது. ஆளுமை தோரணையுடன் முருகப்பெருமான் இருப்பதால் இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. அருணகிரிநாதர் பாடப்பெற்ற இந்த தலம் முருகப்பெருமானின் திருநாமம் பாலசுப்பிரமணியர் என்பதாகும். முருகப்பெருமானுக்கு அருகில் 2 யானை வாகனங்கள் இருக்கிறது. அதிகார தோரணையில் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்று அழைப்பார்கள். இந்த தலத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய கரங்களில் எந்த ஆயுதங்களும் ஏந்தாமல் இடுப்பில் கரங்களை வைத்ததுபடி அருள்பாலிக்கிறார். இங்கு வந்து இந்த ஆலயத்திற்கு ஒரு முருக பக்தர் வந்திருந்தனர். இத்தலத்தில் நீராட நினைத்தால் அங்கிருந்து ஆண்டிகளிடம் இங்கே நீராடும் இடம் எங்கிருக்கிறது என்று கேட்டார். அப்படி தீர்த்தம் எல்லாம் இந்த ஆலயத்தில் கிடையாது என்று கூறினார். அப்பொழுது ஆண்டிக்கோலத்தில் சிறுவனாக அங்கு வந்த முருகப்பெருமான் தீர்த்தம் இருக்கும் இடத்தை காட்டுவதாக கூறி அழைத்துச் சென்றார். பின்னர் ஓரிடத்தில் தன்னிடம் இருந்த வேலால் குத்தி அந்த நீர் பெருக்கெடுத்தது. அந்த இடத்தில் நீர் பெருக்கெடுத்தது. அதுதான் குளமாக மாறியது. அதுவே இங்கு வேலாயுத தீர்த்தம் என்று பெயருள்ளது. ஒரு முறை கைலாயத்தில் வந்த பிரம்மன் சிறுவன் என்பதாக முருகப்பெருமானை அலட்சியம் செய்தார். அதனால் முருகப்பெருமான் பிரம்மனிடம் படைக்கும் தொழிலை ஆதாரமாக இருக்கும் பிரணவ மந்திரத்தை கூறு என்று முருகப்பெருமான் பிரம்மனிடம் கேட்டார். அதுவும் பிரம்மனுக்கு தெரியவில்லை. இதையடுத்து பிரம்மனை முருகப்பெருமான் இக்கோவிலில் சிறையில் அடைத்ததோடு தன்னை படைக்கும் தொழிலை முருகப்பெருமானை மேற்கொண்டார். பிரம்மனிடம் கேள்வி கேட்க பொழுது அதிகார தோரணையில் இருந்த முருகப்பெருமான் இடுப்பில் கரங்களை இடுப்பில் வைத்து கொண்டு இங்கு காட்சி தருகிறார். அந்த அதிகார தோரணையுடன் இங்கு காட்சியளிக்கிறார் ஆண்டார்குப்பத்தில். இங்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் அதிகார பதவிகள் இருப்பவர்கள் பணி சிறக்க வேண்டும் என்றும், பிள்ளைகள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று இங்கு வரும் பக்தர்கள் முருகப்பெருமானிடம் அதிகார தோரணையுடன் இருக்கும் முருகப்பெருமானுடன் தனக்கு அதிகார பதவிகள் எல்லாம் வேண்டுமென்று வேண்டுவார்கள். இப்படி எல்லா வேண்டுதலும் நிறைவேறியவுடன் முருகப்பெருமானுக்கு இங்கு பாலாபிஷேகம் செய்து சந்தன காப்பு நேர்த்திக்கடன் செய்வார்கள். நேர்த்திக்கடன் செய்து இந்த ஆலயத்தில் முருகருக்கு வந்து எல்லா வழிபாடுகளும் செஞ்சு தன்னுடைய அதிகாரத்துறையோட வெற்றியுடன் வாழறதுக்கு இந்த ஸ்தலத்தில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு செல்வாங்க பக்தர்கள் அனைவரும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. நம்ம இப்போ ஆண்டார்குப்பம் திருத்தலத்தை